அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணொலி பதிவினூடாக சந்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் நீடித்து வரும் சூழ்நிலையில் லெபனான் முனையிலிருந்தும் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேலுக்குள் ஆரம்பித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நெதன்யாகுவுக்கு கடுமையான அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. அடுத்து கவுதி படைகள் மீண்டும் அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழலில் காசாவிலும் பிராந்தியத்திலும் லெபனானிலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் கமாஸால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளின் விடுதலையை இஸ்ரேலிய இராணுவத்தினரால் இராணுவ நடவடிக்கை மூலம் மீட்பது சாத்தியமற்ற விடயம். எனவே கமாசுடன் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்டு பணைய கைதிகளை வீட்டுக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக இஸ்ரேல் முழுவதும் நிலவி வருகின்றது. அதிலும் குறிப்பாக காசாவில் 6 பணைய கைதிகள் கொல்லப்பட்ட பின்னர் அந்த போராட்டம் பெரிய அளவில் விரிவடைந்திருந்தது. குறிப்பாக கடந்த வாரத்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். இஸ்ரேல் முழுவதும் ஒரு பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு முற்றாக இஸ்ரேல் விமான போக்குவரத்து முதற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய ரயில் சேவைகள், பேருந்து சேவைகள் அனைத்தும் முடக்கப்பட்டன. அந்த சூழலில் இஸ்ரேலிய நீதிமன்றம் அரசின் கோரிக்கையேற்று திடீரென பொது வேலை நிறுத்தத்திற்கு தடை விதித்ததனூடாக ஒரு நாளுடன் அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. அதன் பின்னர் எப்படியும் நாங்கள் போராட்டத்தை அடக்கிவிட்டோம் என ஆறுதல் அடைந்த நெதன்யாகுவுக்கும் அவனுடைய கூட்டத்தினருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி நேற்றைய தினத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய டெல் அவிவ் இஸ்ரேலிய தலைநகரில் 7.5 லட்சம் மக்கள், இதுவரை இல்லாத அளவு இஸ்ரேலிய மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவிலான போராட்டம். ஏறக்குறைய 1 மில்லியனுக்கு 2 லட்சம் மக்கள் குறைவு. இதுவரை 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் என்று திரண்ட மக்களின் எண்ணிக்கை தற்போது 7.5 லட்சம் இஸ்ரேலியர்கள் தெருக்களில் இறங்கி மிகப்பெரிய அளவு போராட்டம். டெல் அவிவாக இருக்கலாம், ஜெருசலேமாக இருக்கலாம், பிரதான தெருக்களாக இருக்கலாம், அனைத்தும் முடங்கி இருக்கிற 7.5 லட்சம் மக்கள் தெருக்களில் இறங்கினால் நினைத்து பாருங்கள். மிகப்பெரிய அளவிலான போராட்டம். இஸ்ரேலிய ஊடகங்கள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் குறிப்பிடுகின்றது, இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட இஸ்ரேலியர்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. இஸ்ரேல் அங்கு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் இராணுவத்தினரும் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியாமல் பொதுமக்கள் மீது அவர்கள் தாக்குதலை நடத்திய போது பொதுமக்கள் மீண்டும் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தி போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் ஒரு மிக பெரும் மோதல் வெடித்ததான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அவர்கள் தெருக்களிலே கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்துவதனூடாக மிக பெரும் தீப்புளம்பாகவும் புகை மண்டலமாகவும் இஸ்ரேலினுடைய தெருக்கள் காணப்படுகின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே நாங்கள் முதலில் குறிப்பிட்ட படி பாலஸ்தீன மக்களை மட்டுமல்ல இஸ்ரேலிய மக்களுக்கும் எதிராகத்தான் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக நெதன்யாகு இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார். இதை இஸ்ரேல் மக்கள் என்று உணர்ந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் நெதன்யாகுவை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு ஆவேசத்துடன் திரண்டெழுகின்றார்களோ அன்றுதான் இஸ்ரேலுக்கும் அவர்கள் அமைதியாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தோம். அதற்கான நேரம் கனிந்து விட்டதா தெரியவில்லை. 7.5 லட்சம் மக்களினுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டம் இன்னும் சில நாட்கள் நீடித்தால் நிச்சயமாக நெதன்யாகுவினுடைய ஆட்சி ஆட்டம் காணும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இந்த மக்கள் போராட்டத்தையும் இரும்பு கரம் கொண்டு இராணுவம், போலீசாரை பயன்படுத்தி நெதன்யாகு அரசு அடக்கிவிடுமா, அல்லது மக்கள் போராட்டம் அங்கு மிகப்பெரிய போராட்டமாக மாறுமா? பங்களாதேஷ் போன்று மக்கள் போராட்டத்தினால் ஆட்சியாளர்களை தப்பி சென்றார்கள், அதுபோன்ற ஒரு போராட்டம் அங்கு ஏற்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருந்த போதிலும் தற்போது நெதன்யாகுவுக்கு இது மிகப்பெரிய நெருக்கடி என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. 7.5 லட்சம் இஸ்ரேலியர்கள் நெதன்யாகுவுக்கு எதிராக கமாசுடன் ஒப்பந்தம் செய்வதற்கு ஆதரவாக திரண்டிருக்கின்றார்கள். அடுத்து துணை மருத்துவ பணியாளர்கள் மீது லெபனானில் நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 துணை மருத்துவர்களும் ஒரு தாதிய பெண்ணும் கொல்லப்பட்டார்கள். 4 பேர் லெபனானில் கொல்லப்பட்டார்கள். எப்போதுமே இந்த மருத்துவ வசதிகளையும் மருத்துவமனைகளையும் ஆம்புலன்ஸ் வண்டிகளையும் மருத்துவர்களையும் இலக்கு வைத்து தாக்குவது இஸ்ரேல் இராணுவத்திற்கு எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றதோ தெரியவில்லை. அது காசாவில், வடக்கு காசாவில் இருக்கலாம், மத்திய காசாவில் இருக்கலாம், அல்ஷிபா மருத்துவமனையாக இருக்கலாம், நாசர் மருத்துவமனையாக இருக்கலாம். பல இடங்களிலும் இஸ்ரேல் இராணுவம் நடத்தும் தாக்குதல்கள் அதிக அளவில் மருத்துவர்களையும் சுகாதார கட்டமைப்புகளையும் ஆம்புலன்ஸ் வண்டிகளையும் இலக்கு வைத்து நடத்துவது இந்த காட்டுமிராண்டித்தனமான இராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றதா தெரியவில்லை.
லெபனானிலும் மருத்துவ கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 துணை மருத்துவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு தாதிய பெண் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு பதிலடியாக மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நேற்று நள்ளிரவில் நடத்தியிருந்தார்கள் ஹிஸ்புல்லாக்கள். கிரியாத் சோம்னா நகரத்தில் ஹிஸ்புல்லாவின் ராக்கெட் ஏவுகணைகள் விழுந்து வெடித்ததில் பல வீடுகளும் கட்டிடங்களும் சேதமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேபோல கீழ்கெலிலி மேல்கெலிலி பகுதிகளிலும் ஹிஸ்புல்லாவினுடைய 2 ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் இடைமறிப்புகளை கடந்து சென்று இலக்கின் மீது துல்லியமாக தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய முகாம்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியையும் ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள். தெற்கே லெபனானில் சுகாதார கட்டமைப்புகளை இலக்கு வைத்து துணை மருத்துவர்களை கொண்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை தாம் நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது. இதே சம நேரத்தில் ஈராக்கினுடைய எதிர்ப்பு இயக்கம் ஆளில்லா விமானங்கள் மூலம் இஸ்ரேலின் நூரா கிராமத்துக்கு அருகே அவர்கள் ஏவிய ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலினுடைய முக்கியமான இலக்குகளை வைத்து ஏவப்பட்ட போது அதை இஸ்ரேலினுடைய இடைமறிப்பு ஏவுகணைகள் நூரா கிராமத்திற்கு நடுவே வெளியிலே மறித்த காரணத்தினால் அந்த ட்ரோன் தீப்பிடித்து எரிந்தது. ஆனால் அந்த ட்ரோன் தீப்பிடித்து எரிந்து வீழ்ந்த இடத்திலே மிகப்பெரிய அளவில் தீ பரவி, அது காட்டுப்பகுதியாக இருக்க வேண்டும், தீ பரவி தீ பெரிய அளவில் அந்த இடம் முழுவதையும் கொழுந்துவிட்டு எரிய செய்ததாகவும் தீயணைப்பு வீரர்கள் அங்கு மிகப்பெரிய அளவில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றது. இந்த ட்ரோன் இடைமறிக்கப்படும் போது பற்றி எறியக்கூடிய காட்சிகளை நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பதிவிட்டிருக்கின்றோம். நண்பர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினூடாக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் அதை பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லாவும் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கத்தினுடைய தாக்குதல்கள் இவ்வாறு நடைபெற்றிருக்கும் சூழ்நிலையில் ஏமனினுடைய கவுதி படைகள் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் அமெரிக்காவின் MQ-9 அதிஉயர் உளவு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கவுதிகள் அறிவித்திருக்கின்றார்கள். இதை சுயாதீன ஊடகங்களும் அறிவித்திருக்கின்றார்கள். இதுவரை அமெரிக்காவின் உடைய 7வது ட்ரோனை கவுதிகள் சுட்டு வீழ்த்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக நேற்று முன்தினம் கவுதிகளினுடைய பல பிரதேசங்கள் மீது ராக்கெட் லாஞ்சர்கள் மீது ஏவுதளங்கள் மீது தாங்கள் விமான தாக்குதலை நடத்தியிருப்பதாக அமெரிக்கா பிரிட்டன் கூட்டுப்படைகள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்காவினுடைய MQ-9 ட்ரீப்பரை பல மில்லியன் பெறுமதியான கண்காணிப்பு விமானத்தை துல்லியமாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கவுதிகளினுடைய அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. ஏமனின் மரிப் மாகாணத்தின் மீது ஆளில்லா விமானத்தை தாங்கள் சுட்டியிருப்பதாக ஜெனரல் ஜாக் ஷாரி அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் இந்த விமானம் எவ்வாறு எந்த வகை ஆயுதங்களால் வீழ்த்தப்பட்டது என்ற விவரங்களை தெரிவிக்கவில்லை. அமெரிக்கா தொடர்ச்சியாக தன்னுடைய MQ-9 ட்ரீப்பர்களை கவுதிகளுடைய பிரதேசத்தில் இழந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவின் மிக துல்லியமான சக்தி மிக்க உளவு விமானம் என்று சொல்லக்கூடிய MQ-9 ட்ரீப்பர்களை தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்துவதனூடாக கவுதிகள் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே கடல் வழியில் கவுதிகளை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறு நிற்கும் அமெரிக்க பிரிட்டன் கூட்டுப்படைகள் வான்வெளியில் இருந்தாவது உளவு தகவல்களை ஏமனுக்குள் சேகரிக்க முற்படும் போது அந்த ட்ரோன்களும் தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தப்படுவது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து மேற்கு கரையில் ஒரு பெண் கொல்லப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் காணொலியில் விரிவாக தெரிவித்திருந்தோம். அந்த பெண் அமெரிக்க துருக்கி இரட்டை குடியுரிமை கொண்ட பெண். அவர் அமெரிக்க துருக்கி பிரஜையாக இருந்தாலும் கூட பாலஸ்தீன விடுதலைக்காக பாலஸ்தீன மக்களுக்காக இஸ்ரேலின் அநியாயங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த ஒருவர். அந்த போராட்டம் கூட மேற்கு கரையில் குடியேறிய இஸ்ரேல் குடியேற்றவாசிகளின் அத்துமீறலையும் அட்டூழியங்களையும் கண்டித்து இடம்பெற்ற ஒரு போராட்டத்தில் தான் அவர் இலக்கு வைக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினரால் சினைப்பரால் மிக அருகில் இருந்து சுடப்பட்டு தலையில் தோட்டாக்கள் துளைத்து சென்றமையால் அந்த பெண் உயிரிழந்தார். அந்த பெண்ணுக்கு நேற்றைய தினம் அவருடைய விடயங்களை பேசிய சூழ்நிலையில் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் இந்த மரணத்துக்கு மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார். தொலைக்காட்சி உரையில் இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காசாவில் செய்தவர்கள் தற்போது மேற்கு கரையில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். துருக்கி குடியுரிமை கொண்ட இந்த பெண்ணினுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு கோழைத்தனமான மரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கமாஸ் அமைப்பினர் அந்த நிலத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, இந்த இஸ்லாமிய பிராந்தியத்தையும் இஸ்ரேலிடமிருந்து அவர்கள்தான் பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்று கமாஸுக்கும் ஒரு பாராட்டுக்களை தெரிவித்ததோடு இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்றுபட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒரு பரந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று தான் அழைப்பு விடுப்பதாக எர்டோகன் தெரிவித்திருக்கின்றார். எர்டோகன் இவ்வாறு அழைப்புகளையும் அறிக்கைகளையும் விடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் துருக்கி முதலில் தாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கப் போகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. அவ்வாறு களமிறங்குவதற்கு அவர்களுடன் ஆதரவாளர்களாக
ஏனைய இஸ்லாமிய நாடுகள், ஈரானை தவிர ஏனைய இஸ்லாமிய நாடுகள் தயாராக இருக்கின்றார்களா என்பதும் அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கின்றன. இருந்தபோதிலும் துருக்கியினுடைய நடவடிக்கைகள், சில சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான விசாரணைகளில் இணைந்து கொண்டமை, மொசாட்டினுடைய முக்கியஸ்தர்களை கைது செய்தமை என தற்போது சில காலம் துருக்கியினுடைய நடவடிக்கைகளில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அது எவ்வளவு தூரம் தீவிரமாக, எவ்வளவு தூரம் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் செல்லும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து ஒரு மிக முக்கியமாக பிரிட்டனில் மீண்டும் நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பாலஸ்தீன ஆதரவாளர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். கடந்த வாரத்தில் பிரிட்டன் ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியில் 35% ஆயுதங்களை, விமானத்தினுடைய உதிரிப்பாகங்கள், பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஆயுதங்கள், வெடிகுண்டுகள், வெடிமருந்துகளுக்கான ஏற்றுமதியில் 30% ஏற்றுமதி உரிமங்களை ரத்து செய்வதான அறிவிப்பு, ஏறக்குறைய முக்கியமான ஆயுதங்களுக்கான உரிமைகளை எல்லாம் ரத்து செய்வதான அறிவிப்பை பிரிட்டனுடைய புதிய அரசு வெளியிட்டிருந்தார்கள். இதற்கு இஸ்ரேலும் கண்டனம் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது முழுமையாக 35% நீங்கள் நிறுத்தக்கூடாது, இந்த பாசிச இஸ்ரேலிய அரசுக்கு, மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேல் அரசுக்கு முழுமையாக 100% ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என தெரிவித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடைபெற்றிருக்கின்றது. இதில் திரண்ட முக்கியமான எதிர்ப்பாளர்கள் இவ்வளவு இனப்படுகொலை, குழந்தைகளை, பெண்களை, நோயாளிகளை கொள்ளக்கூடிய மருத்துவமனைகளை, பாடசாலைகளை, அகதி முகாம்களை, தொண்டு பணியாளர்களை தாக்கக்கூடிய இந்த அரசுக்கு நீங்கள் இன்னமும் 70% ஏற்றுமதி செய்வதை எதற்காக இன்னும் நிறுத்தவில்லை? 100% இஸ்ரேலுடன் ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், இஸ்ரேல் இனப்படுகொலையாளிக்கு ஆயுதங்கள் வழங்க வேண்டாம் என்ற முடிவை நீங்கள் எடுத்து விடுங்கள் என்று ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது பிரிட்டனில். இந்த போராட்டத்தை தொடர்ந்து நேற்று ஜெர்மனி, பெல்ஜியம் போன்ற நாடுகளிலும் இஸ்ரேலுக்கான இராணுவ உதவிகளை நிறுத்த வேண்டும் என்ற போராட்டங்கள் நடைபெற்றதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து இங்கிலாந்தினுடைய உயர்மட்ட உளவுத்துறை அதிகாரியான ரிச்சர்ட் மூர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். நேற்று முன்தினம் ஒரு செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அமெரிக்காவினுடைய CIA உளவுத்துறை தலைவரும் பிரிட்டனினுடைய உளவு பிரிவு தலைவரும் இணைந்து காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது தொடர்பாக தாங்கள் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்வதான ஒரு செய்திகளை இணைந்த ஒரு கூட்டு மாநாட்டில் பத்திரிகையாளர் சந்திப்பில் நிகழ்த்தியிருந்தார்கள். அந்த சந்திப்பில் ஒரு நிருபர் மிக முக்கியமாக கேள்வி எழுப்பினார். ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தும் என்று நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்தீர்கள். அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவுவதாக தயார் நிலையில் இருந்தார்கள். அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பல்கள் கூட இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை கைவிட்டு விட்டார்களா, அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லையா என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பிரிட்டனினுடைய உளவுத்துறை மூத்த அதிகாரியான ரிச்சர்ட் ஒரு பதிலை கூறியிருக்கின்றார். ஈரான் எதிர்பாராத நேரத்தில் நிச்சயமாக தாக்குதலை நடத்தும், அது மிக விரைவாக கூட தாக்குதலை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் இஸ்ரேல் தன்னுடைய தயார் நிலையை விலக்கிக் கொள்ளக்கூடாது, இஸ்ரேல் தன்னுடைய உசார் நிலையை விட்டு வெளியே சென்று விடக்கூடாது. எந்த நேரத்திலும் ஈரானினுடைய மிக பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் எதிர்கொள்ள வேண்டி நேரிடும், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஈரானின் தாக்குதல் மிக விரைவாக கூட இருக்கலாம் என்ற ஒரு செய்தியை இங்கிலாந்தினுடைய உளவுத்துறை வெளியிட்டிருப்பது இஸ்ரேலுக்கும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கும் சற்று அதிர்ச்சிகரமான செய்தி. எனில் ஈரான் தாக்குதல் தற்போது நடைபெறாது, ஈரான் அமைதியாகிவிட்டார்கள், இனி அவரவர் வேலைகளை பார்க்கலாம் என்று இஸ்ரேலில் இருக்கின்ற பொழுது பிரிட்டனின் உளவுத்துறை இவ்வாறான செய்தியை வெளியிட்டிருப்பது இஸ்ரேலியர்களுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடியான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். தான் மீண்டும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரஷ்யா ஈரான் மீதான பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்குவதாக முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்புக்கு திடீரென என்ன ஆனதோ தெரியவில்லை, அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை பயன்படுத்தி சீனா, ஈரான் போன்ற அனைத்து நாடுகளும் புதிய கூட்டணியை அமைத்துக் கொள்வதன் கூடாக சீனாவின் உடைய நாணயம் உயர்வடைவதற்குரிய அல்லது சீனாவினுடைய பொருளாதாரம் வளர்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை பயன்படுத்தி இந்த அனைத்து நாடுகளும் ஒரு மிகப்பெரிய கூட்டணி, பிரிக்ஸ் அமைப்பினுடைய கூட்டணி குறித்து பார்வையிட்டு இருக்கிறோம். பிரிக்ஸ் அமைப்பில் பல நாடுகள் இணைந்திருக்கின்றார்கள். துருக்கி, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கூட இப்போது இணைந்திருக்கின்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக ரஷ்யா, சீனா, இந்தியா தலைமையில் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான், ரஷ்யாவுக்கு இடையிலான பொருளாதார தடைகளை நான் நீக்க உள்ளேன் என்ற ஒரு அதிரடியான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ரஷ்யாவுடைய விளாடிமிர் புடின் அமெரிக்க தேர்தல் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் கமலா ஹாரிஸை ஆதரிப்பதான செய்திகளை கூட
வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் உடைய இந்த அதிரடியான அறிவிப்புகள் வெளியாகி அமெரிக்க தேர்தல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.